சார் அடடே வாங்க மேடம். ஒன்றும் இல்லை சார், பையன் கடைக்கு வந்தான், ஜாமான் வாங்கிட்டு இந்த ஒரு பையன் மட்டும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். ஓ சரி மேடம். இந்த பக்கமா வந்தேன், சரி நானே கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். சரி மேடம். சரிங்க சார், நான் கிளம்புறேன். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதம் மளிகை காசு வாங்கிட்டு போயிருங்க. நான் எடுத்தே வச்சிருக்கேன். என்ன சார் 5000 கூட இருக்கு? இல்லையா மேடம், பில்லு 5000 ரூபாய் தானே, இருக்கா இல்லையா? 5000மா? இல்லையா சார், நான் பில்லே 10,000 ரூபாய்க்கு தானே போட்டு கொடுத்தேன். 10,000 ரூபாய் தானா? பையன் பில்லு கொடுத்தாப்புல மேடம், அது 5 ரூபா தானே போட்டுருந்துச்சு. எங்க பில்லை கொடுங்க. சார் இது நான் கொடுத்த பில்லே இல்லையே. நீ கொடுத்த பில்லு இல்லையா? பையன் தான் கொடுத்தாப்புல. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிங்க. சோலை நீ வா, பில் கொடுங்க. சோலை, இது அவங்க கூட பில் இல்லைன்னு சொல்றாங்க. ஜாமான் இப்ப அங்கதானே வாங்கிட்டு வந்த, பில்லு கூட இருக்குன்னு சொல்றாங்க. என்னடா அமைதியா இருக்க? அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணே, எனக்கு ஒரு 5000 பணம் தேவைப்படுச்சுண்ணே, அதனால தான் பில்லில் சேர்த்து எழுதிட்டேண்ணே. என்னடா சோலை, எழுதிட்டு காசு எடுத்துக்கலாம்னு பார்த்துருக்க, அப்படித்தானே? உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? ஏன்டா அப்படி பண்ணா? இல்லைண்ணே, தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன்லண்ணே, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சுண்ணே, அதான் இப்படி கொஞ்சம் காசு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கண்ணே. சோலை, உனக்கு கடையில் வேலை போகிற பையன் மாதிரியாடா பார்த்தேன். ஏன்டா இப்படி? இனிமேல் வேலைக்கு வர வேணாம், கிளம்பு. அண்ணே இந்தா இதில் பணம் இருக்கு, புடி விட்றா. இதில் 30,000 பணம் இருக்கு, வச்சுக்கோ. உன் தங்கச்சிகள் நான் கேட்டிருந்தல, முன்னாடி எடுத்து வச்சிட்டேன்டா. ஆனால் நீ தான் அவசரப்பட்டல, நீ தான் என் மேலே வச்சு நம்பிக்கையை காப்பாத்தல. நானாவது காப்பாற்றணும், நான் கொடுத்த வாக்க வச்சுக்கோ. மேரேஜை நல்லதாக நடத்து. அண்ணே என்ன சார், பணத்தை திருட பார்த்துருக்கான், அவனுக்கு போய் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க. சோலை நீ கிளம்புடா, நான் போன்னு சொன்னேன். என்ன சார், உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உங்களை ஏமாத்திருக்கான், அவனுக்கு போய் பணம் கொடுத்து அனுப்புறீங்க. மேடம், அவமான தப்புக்கு ஃபேமிலி என்ன மேடம் பண்ணோம்? நியாயங்கிறது வேற, தர்மங்கிறது வேற. அவன் தப்பு பண்ணிட்டான்னு தர்மத்தை விட்டுறக்கூடாதுல்ல. நியாயத்துக்காக வேலையை விட்டு தோக்குனேன், தர்மத்துக்காக காசு கொடுத்தேன். விடுங்க மேடம், நல்லான்ட்டு போட்டோம். என் கடை பையன் கெட்டு போகக்கூடாது. சரிங்க சார், உங்க மீதி பணம். வாங்க மேடம்.